திருஞான சம்பந்தர் திருவாடுதுறையை வந்தடைந்து அங்கு அருள் புரியும் மாசிலாமணீஸ்வரரை வழிபட்டு வருகிறார். அப்போது ஒரு நாள் சம்பந்தரின் தந்தை சிவபாத இருதயர் தனது மகனிடம் தான் ஓர் யாகம் செய்ய விரும்புவதாகவும் அதற்கான செலவுகளுக்கு கொஞ்சம் பொருள் தேவை என்றும் மகனிடம் கோரிக்கை வைக்கிறார். தந்தையின் யாகத்திற்கு கொடுக்கும் அளவிற்கு தன்னிடம் பொருளில்லையே என்ற கவலையோடு திருவாடுதுறையில் உறையும் ஈசனை நாடினார் திருஞான சம்பந்தர். மாசிலாமணீஸ்வரரை மனமுருக வேண்டி நந்தியின் அருகில் நின்று, இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகழல் தொழுதெழுவேன், கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே எனும் பதிகத்தை பாடினார். என்னை அடைந்து கேட்பவர்களுக்கு கொடுப்பதற்கு என்னிடம் செல்வம் ஒன்றும் இல்லை. உன் திருவடியாகிய செல்வம் தவிர வேறென்றும் நான் அறியேன். உலக நன்மைக்காக என் தந்தை இயற்ற போகும் யாகத்தை நடத்திட எனக்கு பொருள் தந்து அருளமாட்டாயோ என்று இறைஞ்சி இறைவனின் திருவருளை வேண்டி நிற்கிறார். சம்பந்தரின் விருப்பத்தை நிறைவேற்ற திருவுளம் கொண்டார் மாசிலாமணீசர். சிவகணம் ஒன்று அங்கே தோன்றி பலிபீடத்தின் மேல் பொன்னிறைந்த பணமுடிப்பு ஒன்றை வைத்து, இந்த உளவா கிழி உமக்கு இறைவன் நல்கியது என்று உரைத்தது. திருஞான சம்பந்தர் மனமகிழ்ந்து சிவகணத்தின் முன்பு நெடுஞ்சான் கிடையாக பணிந்து விழுந்தார். அந்த பணமுடிப்பை தனது தலைமீது வைத்து எடுத்துக்கொண்டு தன் தந்தையிடம் சென்று வேத முதல்வனாகிய சிவபெருமானை துதித்து, தாங்கள் செய்யும் வேள்விக்கும் சீர்காழியில் உள்ள நல்லோர் செய்யும் திருத்தொண்டுகளுக்கும் இந்த பொன்முடிப்பு உதவும், எவ்வளவு எடுத்தாலும் குறையாமல் பெருகும் என்று கூறினார். தனது மகனின் சிவபக்தியை நினைத்துருகி சிவபாத இருதயரும் பொற்கிழியை பெற்றுக்கொண்டு மகிழ்வுடன் அங்கிருந்து விடை பெற்றார். திருஞான சம்பந்தரால் திருவாடுதுறை தலத்தில் பாடப்பட்ட இந்த தேவார பதிகம் 12 திருமுறைகளில் 3ஆம் திருமுறையில் உள்ளது. இந்த தேவார பதிகத்தை ஓதுபவர்களுக்கு செல்வம் சேர்ந்து வளம் பெருகும் என்றும் இடர்கள் களைந்து நன்மை பெருகும் என்றும் நம்பப்படுகிறது.